Hi friends, welcome to another video. சென்னையில் நாளிலிருந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ டெலிவரி ஆனது தற்காலிகமாக நிறுத்த போகிறதா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ரெண்டுத்துக்குமே அந்த ஃபுட் டெலிவரியில் ஸ்விக்கி தரப்புல இருந்தும் ஜொமேட்டோ தரப்புல இருந்தும் ஆப் மூலியமா வரக்கூடிய கமிஷன் ஹோட்டல்ஸ்க்கு சரியா போகாததை அடுத்து நாமக்கல் இருக்கக்கூடிய ஹோட்டல் சங்கங்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோல ஹோம் டெலிவரி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை அடுத்து சென்னையில நாளைக்கு ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அபிஷியல்ஸோட தமிழ்நாடு ஹோட்டல் சங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தையில அவங்க வைக்கக்கூடிய அந்த டிமாண்ட்ஸை போத் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சென்னையில அந்த டெலிவரி ஆனது கண்டினியூ ஆகும், இல்லைன்னா தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவலானது வந்திருக்கு. ஆக்சுவலா ஏன் இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பர்சன் ஸ்விக்கில ஆர்டர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப் மூலியமா ஆர்டர் பண்ற அந்த ஆர்டரோட அந்த கமிஷன் போத் அந்த டெலிவரி பார்ட்னருக்கும் சேரணும் அண்ட் ஆல்சோ அந்த ஹோட்டலுக்குமே தருவாங்க. ஸோ அந்த கமிஷன் கரெக்டா வர மாட்டேங்குது அப்படிங்கிறது அது ஒரு கோரிக்கை. ரெண்டாவது இப்ப நம்ம ஒரு யூசர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்விக்கில ஆர்டர் பண்றப்போ ஸ்விக்கிக்கு தான் நம்ம பே பண்ணணும். ஸ்விக்கி தான் அந்த ஹோட்டலுக்கு பே பண்ணுவாங்க இல்லையா? சோ அதுல ஒரு தாமதம் ஏற்படுது. அடுத்தடுத்து அவங்களோட பிசினஸ் தொடர்றதுக்கு சிரமமா இருக்கு. சோ கஸ்டமர் ஸ்விக்கில பே பண்றாங்க, ஜொமேட்டோல பே பண்றாங்கன்னா சோ அந்த செயலி மூலமா அந்த ஹோட்டலுக்கு அந்த காசு போய் சேரணும் இல்லையா? அதுல ஒரு டிலே இருக்கு, அதையுமே பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையானது எடுத்து வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சென்னையில நாளைக்கு முக்கியமான மீட்டிங் ஆனது நடக்க போகுது. இப்போ நீங்க டெய்லி இந்த மாதிரி செயலி மூலமா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு மேபி சென்னையில ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவோட சர்வீஸ் டெம்பரரியா ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இஃப் இன் கேஸ் அந்த பேச்சுவார்த்தையானது தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா டெம்பரரியா சர்வீஸ் ஆனது ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க பாத்துக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணி விடுங்க. எஸ்பெஷலி நிறைய ஃபுட் ஆர்டர் போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் அலர்ட்டாவும் இருப்பாங்க. சோ நிறைய கான்டென்ட்ஸ் நான் போட்டுட்டே இருக்கேன். சோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அப் அஃபிஷியல். ஐ வில் see you guys in the next video. Bye.